ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருக்க ஒரு அரசியலாக நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. குறிப்பாக திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி களம் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி இது நகரதுங்கிறத பார்க்குறோம். கெட் அவுட் மோடின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லி பாருன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார். இவங்களும் அதை சொல்லி அதை வைரலாக்கி ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆக்கி இந்தியா லெவலில் ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டு வந்து அது அப்படிலாம் ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணாங்க. இப்போ அதுக்கு இது கவுண்டர் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை ட்ரெண்டாக்கி இன்றைக்கி அதை வைரலாக்காங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னா, அண்ணாமலை வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தற்குறித்தனமான ஆட்சி நீங்கள் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டை யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாரு. பதிலுக்கு இவரும் வந்து நீ தைரியம் வந்து அங்கே வந்து பாரு இங்கே வந்து பாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு இந்த அரசியல் இந்த பிரச்சனையில் ஒரு அரசியல் நாகரிகங்கிறது கடந்து அநாகரிகமான இடத்துக்கு வந்து ஒரு எல்லா தலைவர்களும் அந்த இடத்துக்கு வராங்களே. டோட்டலாக அந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இது ஆரம்பித்தது யாருன்னு பார்க்கணும். அண்ணாமலை தான் வந்து தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர், அதற்கு பிறகு இன்றைக்கி துணை முதலமைச்சர். இத்தனை பதவிகளும் இருக்கிறார். ஒரு கவுன்சிலர் கூட, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நின்று ஜெயிக்க முடியாத வக்கில்லாத ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக பேக்ரவுண்ட் இருக்கட்டும், முதலமைச்சருடைய பையன், முன்னாள் முதலமைச்சருடைய பேரங்கிறதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் இவருக்கு வாக்களிச்சாங்களா இல்லையா? 1.5 லட்சம் மக்கள் இன்னைக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக சட்டசபைக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு கூட துணை முதலமைச்சராக இருக்கார். அந்த ஒரு பதவி இருக்கு இல்லையா? அந்த பதவிக்கு கூட சிறிதும் வந்து ஒரு மரியாதை இல்லாமல் வா போங்கிறது, அவரை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமாக பேசியிருப்பார். எனக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது இவர் பேசுகிறது வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல். இவர் என்ன சொல்ல, நீங்கள் முடிஞ்ச அண்ணா சாலைக்கு வந்து பாருங்கள், அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை உருக போகிறேன், ஒவ்வொரு செங்கலாக உருக போகிறோம் அப்படின்னாரு. நீங்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள், முதல்ல அண்ணா சாலைக்கு வாங்க, அதுக்கு பிறகு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு பேசுகிறார். அப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனையோ அரசியல், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கிறதுல பண்ணதே கிடையாது. அண்ணாமலை தான் ஒரு புதுவிதமான அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ரசிக்க மாட்டாங்க. இது அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, பத்திரிகையாளரையும் அவர் தான் ட்ரீட் பண்ணார். பத்திரிகையாளர்கள், எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே அவர் அப்படி தான் பேசுகிறார். சகட்டு மணிக்கு பேசுகிறார். ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அண்ணாமலை போன்ற நபர்கள்லாம் வெளிச்சமே தெரியும். ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா இவங்கெல்லாம் யார் எங்கே இருக்கிற இடம் கூட தெரியாது. இவர் அரசியல்வாதியும் கிடையாது. இல்லை, அவரோட அநாகரிகமான பேச்சை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அவர் அதான் ஸ்டைலாக வச்சிருக்காருங்கிறத நம்ம வச்சுப்போமே. பட் அதுக்கு இவங்க ஈல்ட் ஆகுறாங்களா, டிஎம்கே ஈல்ட் ஆகுறான்னு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து தைரியமாக தான் நீ அங்கே வந்து பாரு, தைரியம் தான் இது என்ன ஸ்லாங்? இது ஒருத்தர் சாதாரண நபர்கள் பேசிப்பாங்க. அரசியல் களத்தில் அப்படி பேசிக்கலாமா? நீ அங்கே வந்து பாரு, நான் இங்கே வந்து பாரு அப்படின்னு பேசுகிறதும். ஏன்னா அடுத்த கட்ட அமைச்சர்களும் பேசுகிறாங்க. சீனியர் அமைச்சர்கள் வந்து மாசு முத கொண்டு நீ வந்து தற்கொலை அரசியல் செய்கிற, நீ பதிலுக்கு இவங்களும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி எடுத்து திமுகவினுடைய பழைய முகத்தை ஒன்றும் அவங்க பார்க்கல. பார்த்துருந்தா இவங்க ஒரு தூரம் பேசியிருக்க மாட்டாங்க. இது அண்ணாமலை காட்டில் 1000 மடங்கு பேசுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்கிறாங்க, செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் சொல்றல, திமுக வலுவா செஞ்சிருக்கு இது மாதிரி. ஆனா இப்ப ஒரு நாகரிக அரசியல் நோக்கி திமுக போயிட்டு இருக்கு. அது அவர்களுக்கு பலகீனமா அவங்க பாக்குறாங்க. இல்ல, அதான் சார், எல்லா கட்சியிலயும் வந்து இந்த 4ஆம் தர பேச்சாளர்னு இருப்பாங்க. எல்லாம் அது மாதிரி அது கட்சி தலைவரே பேசுறாரு. அதான் கட்சி அது பேசுறது ரொம்ப ஆச்சரியம். கடந்த காலத்தில் சீமான் பேசுறதை பார்த்துருப்போம். அது விமர்சனம். சீமான், அண்ணாமலை இவங்க 2 பேர் வந்த பிறகுதான் இந்த தரம் தான் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகையாளர் எப்படி தான் பேசுறாங்க, கட்சி தலைவர்களே அப்படி தான் பேசுகிறாங்க. எல்லாரையும் உரிமையில் பேசுறது. பத்திரிகையாளரை பார்த்து நீங்கள் ஆடு மாதிரி பின்னாடி வர்றீங்க, நாய் மாதிரி பின்னாடி வர்றீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஏன் இந்த கோபம், ஏன் இந்த மாதிரியான கருத்து பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இருமொழி கொள்கையை தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். 3 மொழி கொள்கையை கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து நாங்கள் ஃபண்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டலை கொடுத்தோடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக திமுக ஒருபடி மேலே சொன்னோம்னா திமுகவுக்கு ஆதரவாக எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க. அப்போ பொதுமக்கள் தன்னிச்சையாளங்க சில பேருக்கு கோலம் போடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, மாநில நம்பிக்கைகள் போராட்டம் பண்ணுது. ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தில் இந்த 3 மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் உருவாயிருச்சு. அப்போ இதை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அது தலைவரை மட்டமாக பேசிட்டோம்னா இங்கே இந்த பக்கம் நம்ம மேலே திரும்புறது எல்லாமே அந்த பக்கம் போயிருமையா, எல்லா அடி என் மேலே விழுகட்டும் அப்படிங்கிறது அண்ணாமலை ஓடியில் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒன்றிய பாஜக அரசின் மீதும் பாஜகவினுடைய கல்வி அமைச்சர் மீது இருந்த கோவத்தை அண்ணாமலை தான் நடுவில் வந்து எல்லா நாளும் ஏன் வீசுங்க கல்ல அப்படின்னு நின்றுருக்காரு. இல்லை, இப்போ இதனால் அவருக்கு என்ன கெயின்? பொலிட்டிக்கல் என்ன கெயின்? பொலிட்டிக்கல் என்ன கெயின்னா அதுக்கு மத்திய அரசை காப்பாற்றுறாரு, ஒன்றிய அரசை காப்பாற்றுறாரு. ஒன்றிய அரசு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, புதிய கல்விக் கொள்கை, அது வேணாங்கிறாங்க. வேணாம்னா விட்டு போக வேண்டியதானா? இந்த கல்வி வந்து
பொதுப்பட்டியலில் தான் இருக்குது, மத்திய அரசு பட்டியலில் கிடையாது. ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து தான் கொண்டு வர முடியும். நீங்களா ஒரு முடிவை கொண்டு வந்து நீங்கள் திணிச்சிங்கன்னா வேண்டாத மாநிலத்தில் விட்டுருங்கன்ற. ஏன் கொண்டு வர்றீங்க? இன்றைக்கி தான் அதே தர்மபுரி தான் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. இந்தியாவிற்கு கல்வியில் வழிகாட்டுகிற தமிழ்நாடு வழிகாட்டுதல். அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியா முழுக்க தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுது. தமிழ்நாட்டுடைய கல்வி அனைவருக்கும் கட்டாய கல்வியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கல்வி முறையை நீங்க கொண்டு வாங்கன்ற இந்தியா முழுவதும். ஆக்சுவலாக அவங்க பாராட்டுறாங்க. இப்போ இந்தியா வந்து கல்வி சிஸ்டம் மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், மற்ற உள்கட்டமைப்பு பல விஷயத்தை வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் நிற்குது, எல்லா ஸ்டேட்டை விட ஃப்ரண்ட் ஃபேஸில் நிற்குது அப்படிங்கிறத அவங்களோட புள்ளி விவரங்களை சொல்லுது, மறுக்க மாட்டாங்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த விஷயத்தை பின்பற்ற சொல்லி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 மொழி நீங்கள் பின்பற்றுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மொழி ஒன்று ஏற்றுக்கோங்க, இது ஏற்றுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்க போகுது, ஏன் வந்து வேண்டாம்னு மறுக்கிறீங்க? இந்த இடத்துல இது எப்படி, அதாவது கிரெடிட்டும் கொடுக்குறாங்க, உங்கள் சிஸ்டம் கரெக்டாக இருக்குன்னு கிரெடிட்டும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் வந்து அதில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, இதை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி இந்த ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்க. இல்லை, 3 மொழி கொள்கை வந்து ஃபெயிலியர் சிஸ்டம். இது பல மாநிலங்கள் 3 மொழி கொள்கையை ஏற்ற மாநிலங்கள் தன்னுடைய தாய்மொழி இழந்துருச்சு. மகாராஷ்டிராவில் இழந்துருச்சு, பீகாரில் இழந்துருச்சு, ஒடிசாவில் இழந்துருச்சு, குஜராத்தில் குஜராத்தி மொழி இழந்துருச்சு. அங்கே வந்து ஹிந்தி தான் மேலோங்கி நிற்கும். 3வது மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ 3வது மொழி கொள்கை ஆப்ஷனெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல 3வது மொழி கொள்கை நீங்கள் இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம்ன்றாங்க. அது பொய்யது. 3வது மொழி கொள்கை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை அடிஷனலாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத 3வது மொழி கொள்கை. 2வது 5ஆம் வகுப்பு வரை அந்த தமிழ் வழி கல்வி தான், அந்த மாநில வழி கல்வி தான். அது ஏன்ற நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 5வது வயசு பிள்ளை இங்கிலீஷும் பேசும், தமிழும் பேசும், அடிஷனலாக தெரிஞ்ச வேறு லாங்குவேஜும் பேசும். நீங்கள் 5வது வரைக்கும் அங்கே ஃபில்டர் பண்ணுறீங்க. 5வது வரைக்கும். இப்போ 6வது அவன் இங்கிலீஷில் படிக்கிறப்ப என்ன ஆகும்? 5வது படிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்தந்த மாநில மொழிகளில் படிக்கிறது கட்டாயம்ன்றீங்க. இப்போ 6வது அவன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வர்றப்ப அவன் என்ன செய்வான்? தடுமாற்றம் வருமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் அவுட் ஆயிடும். அதான் அவங்க அதோடைய சூச்சம். இந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் படிக்கணும். இப்போ 5வது வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழி கல்வி, 6வதுக்கு பிறகு நார்மலாக வந்து இங்கிலீஷில் வந்துடுது. 8வது பொதுத் தேர்வு. எத்தனை ஃபில்டர் போடுறாங்க பாருங்கள். அவன் எப்படியா படிப்பை நிப்பாட்டிட்டு ஓடி போயிடணும். படிக்கக்கூடாது, சாமானியன் படிச்சிடக்கூடாது, ஏழைப்பாலாக படிச்சிடக்கூடாது, குப்பல் சுப்பம் படிச்சிடக்கூடாது. படிப்பு எங்களுக்கு மட்டும்தான் ஒரு உள்ள விஷயம். எங்கள் மூளை வலிமை அதிகம் உள்ளவங்க தான் அங்கே படிப்போம். அப்போ படிப்பை வந்து உங்களுக்கு பள்ளிக்கல்வியிலேயே அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணுற வேலை தான் அது. இல்லை, ஓகே சார். இப்போ இந்த விஷயம் இப்போ அவங்க என்னென்னா, நாங்கள் இந்தியை கொண்டு வரோம்னு சொல்லி அவங்க சொல்லலை. இந்த மும்மொழி விஷயத்தை இந்தியை கொண்டு வரோம்னு சொல்லலை. அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து இருக்கிற விஷயம் பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இவங்க இதை எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய நல்ல வெல்ஃபேர் விஷயங்களை இந்த கவர்மெண்ட் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து கவர்மெண்ட் அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸை மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு 100 ஆண்டு கால போராட்டம். இருமொழி கொள்கையை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக 100 ஆண்டு கால போராட்டம். பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி கலைஞர் வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம். பல உயிர் தியாகங்கள் செஞ்சு இந்த இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் இதுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சதனுடைய விளைவாக தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகத்தரத்தோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. உலக டாப் 10 கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டுடைய நபர்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம உலகத்தோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்தியோட எங்களுக்கு ஏன் போட்டி போட சொல்கிறீங்கன்ற. நீங்கள் சொல்கிறாங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா, பாஜக சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி சொல்லியிருக்காங்க, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா உங்களை யாராவது ரேப் பண்ண வந்தாங்கன்னா ஹிந்தியில் நீங்கள் தடுக்கலாம். ஒருத்தவங்க பானிபூரி வாங்குறதுக்கு வந்து நீங்கள் பயன்படும், ஒருத்தவங்க கெட்டி சட்னி வாங்குறதுக்கு பயன்படுன்றாங்க. ஏங்க ஹிந்தி படித்து நாங்கள் பானிபூரியும் கெட்டி சட்னி வாங்குறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அவன் வந்து உலகத்தோட போட்டி போட்டுருக்கான். ஐநாஸில் வேலை பார்க்குறான், நாசாவில் வேலை பார்க்குறான், கூகுளில் வேலை பார்க்குறான், மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்குறான். நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு பீகார்லேயும் ஒரிசாவிலையும் போய் பானிபூரியா வைக்கிறோம், போய் சட்னி வாங்குறது நான் ஹிந்தி கற்றுக்கணுமா? தேவைப்பட்டால் நான் ஹிந்தி கற்றுக்குறோம். தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைய நிலவரத்தில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறான், ஜப்பானீஸ் கற்றுக்கிறான், கொரியன் கற்றுக்கிறான், தேவைப்பட்டால் கற்றுக்கிறான், ஜெர்மன் கற்றுக்கிறான். ஜெர்மன் மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான். இவன் யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஜெர்மன் மொழி கற்றுட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கி அந்த பிஜி படிக்கிறாங்க. போய் ஜப்பானீஸ் கற்றுக்கிட்டு இங்கே உட்காந்து ஜப்பான் கம்பெனிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு பீகார்லையும் ஒரிசாவிலையும் பானிபூரி வாங்குறதுக்கு வேலை பாருனா என்ன அர்த்தம்? அப்பெல்லாம் ஹிந்தின்னு சொல்லலையே. 3வது மொழிங்கிறது 3வது மொழி. உங்களுடைய வாதத்துக்கு வர்றோம். 3வது மொழி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதுரை பக்கத்தில் ஒரு கழுப்பட்டின்னு ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் 3வது மொழியாக வந்து ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து நான் வந்து ஒரிசா கற்றுக்கிறேன்றான், 10 பேர் வந்து பீகாரி கற்றுக்கிறேன்றான், 10 பேர் வந்து நான் வந்து மலையாளம் கற்றுக்கிறேன்றான், பக்கத்து மாநிலம் மலையாளம் கற்றுக்கிறேன்றான். ரைட்டா? இதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் எப்படி போடுவீங்க? உதாரணத்துக்கு சொல்கிறேன், மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான கேந்திர வித்யாலயா பள்ளிகளில்
60 சான்ஸ்கிரிட் வாத்தியார் இருக்கிறாங்க டீச்சர்ஸ், 100 ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஒரே ஒரு தமிழ் டீச்சர்ஸ் கூட இல்லை. இந்த டேட்டாவை மறக்க முடியுமா அவங்க? இதுதான் நடக்கும். அப்போ ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர்களை போட்டாங்கன்னா வேற வழியே இல்லாமல் ஒரு கடைக்கு போகிறாங்க, இட்லின்னா தோசை சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்களா, அது அந்த நிலைமை தான். அப்போ ஹிந்தி பெங்காலி வாத்தியார் இல்லையா, மலையாளத்துக்கு டீச்சர் கிடையாதா, சரி ஓகே நீங்கள் ஹிந்தி கற்றுங்க, இப்படி தான் திணிப்பாங்க. அப்படித்தான் பல மாநிலங்கள் தன் தாய்மொழி இழந்து இன்றைக்கி வந்து நிற்கிது. அந்த நிலைமை இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் காலங்காலமாக போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேற்று நடக்கக்கூடிய போராட்டம் இல்லை, பல 100 ஆண்டுகளாகவே வந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. மொழியை சிதைக்கக்கூடிய இன்னைக்கு பேசியிருக்கிறார், இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் பேசியிருக்கிறார், ஒரு மாநிலத்தை சிதைக்கணும்னா முதல்ல பிடிக்கணும்னா முதல்ல மொழியை சிதைக்கணும் அப்படின்னு. அவர் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டார் போல. எதுக்கு இந்த ஸ்டேட் இப்போ ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இந்த மாதிரி மொழி சார்ந்த ஒரு விஷயம் வயண்டா போயிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் எதுக்கு குடியரசு துணைத் தலைவர் அப்படி பேசணும்? அது அவங்க உள்ளுக்குள்ளே பேசுகிறத வெளியில் பேசி விட்டார் தைரியமா. அவங்க உள்ளுக்குள்ளே அந்த அந்த அஜெண்டா, அவங்களுடைய அஜெண்டாவை வந்து தமிழ்நாட்டில் எப்படி திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அந்த கட்சியோட திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வெளியில் வந்து உள்ளே பேசுறது வெளியில் பேசிட்டார், அவங்களோட அஜெண்டாவை பேசிட்டார் தெரியாம. வயோதியம் காரணமாக என்னமோ தெரியல. இப்போ நம்ம இதை அதோட தான் லிங்க் பண்ணி பார்க்கணுமா? எல்லாமே அதான காரணம், அதான முறை. ஹிட்லர் என்ன பண்ணுவார், ஒரு நாட்டோடைய படையெடுக்க போகிறப்போ முதல்ல அவர் கைப்பற்றுறது வந்து ரேடியோ ஸ்டேஷன் தான், தகவல் தொடர்பாக துண்டிச்சுட்டா செய்தி போய் சேராது. அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்தை பிடிக்கணும், ஒரு கலாச்சாரத்தை சிலைக்கணும்னா முதல்ல மொழியை காலி பண்ணு. மொழினா தலையை கட் பண்ணிட்டோம்னா வேறு முண்டமட்டமாக தான் இருக்கும், அடுத்து ஈஸியாக ஒவ்வொரு போட்டால் கழட்டிடலாம். இப்போ தமிழ்நாட்டில் அகலார் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5000 தாண்டி போய்கிட்டு இருக்கு வருஷம். மிக தொன்மையான நாகரிகம்ன்றாங்க, இதெல்லாம் அவங்க பிடிக்கல. இரும்பு காலம் கண்டுபிடிச்சி இரும்பு வந்துருச்சு, அது தோண்ட போயிட்டு இருக்கு, 5000 தாண்டி போயிடும் போல. மிகப்பெரிய தொன்மையான மொழியாக இருக்குது, மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு வம்சாவளியாக இருக்கிறாங்க. அங்கே அங்கேருந்து தொடங்கும் பார்த்தா இங்கிருந்து தொடங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போல இந்திய வரலாறு. இதெல்லாம் அவர்கள் கண்ணில் உறுத்துது. அப்போ மொழியை அழிச்சிருவோம், மொழியை திணித்து சிதைச்சிருவோம், நான் 5000 கோடி தரமாட்டேன், 2000 கோடி தரமாட்டேன். யார் வீட்டு காசு இது? உங்கள் வீட்டு காசு அது. தர்மேந்திர பிரதானுடைய அவர் பர்சனல் அக்கௌண்ட் போடுறாரு 5000 கோடி. எல்லாருடைய வரிப்பணம் சேர்ந்து இருக்கிற வரிப்பணம் நான் தரமாட்டேன்னு சொல்றது கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இல்லையா? அது இந்திய அரசியலும் சட்டத்துக்கு எதிராக. இதெல்லாம் தெரியாம தான் அவங்க பேசுறாங்களே. இப்போ நிதி தரமாட்டேன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மாநிலத்தை பண்பட்ட சீரழினா மொழி அழிச்சா அந்த மக்களை காலி பண்ணிடலாம் அப்படின்னு பேசுற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இதோட பின்விளைவு தெரியாம தான் அவ்வளவு பேசுறாங்களா? எப்படி இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர்கள் என்னைக்கும் வளர்ச்சி, ஒற்றுமை அதெல்லாம் வந்து பேசி அவங்க என்றைக்குமே ஓட்டு கட்டது கிடையாது, வாக்கு வாங்கினது கிடையாது. அங்கே ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணி அந்த பிரச்சனையின் அடிப்படையில் ஓட்டு வாங்குவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட மாநிலங்கள்லேயே அவங்க வந்து மெஜாரிட்டியாக வந்துட்டே இருக்காங்க. அப்போ தமிழை வந்து சிறுமைப்படுத்தினா வட மாநிலங்களில் கொஞ்சம் கை குத்து கூடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பாஜக இந்த 11 வருஷமாக 10 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், இந்த ஸ்கீமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்குறோம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரே ஒரு தடவை கேட்டுருக்காங்களா? கோயிலை வச்சு கேட்பாங்க, சாமியை வச்சு கேட்பாங்க, அவன் கிள்ளி வச்சுட்டான்னு கேட்பாங்க, இவன் காரி வச்சுட்டான்னு கேட்பாங்க, எதிர்கட்சியை உடைப்பாங்க, ஆளுங்கட்சியை உடைப்பாங்க, அந்த அமைச்சர் உள்ளே போடுவாங்க, அந்த கட்சி இருக்கணும் இங்கே கொண்டு வருவாங்க, இந்த கட்சி இருக்கணும் அங்கே தூக்கி போடுவாங்க, நல்லா இருந்த கட்சியை நாசமாக்குவாங்க. இது இப்படியே தான் அரசியல். அவங்க அரசியல் எந்த இந்த அரசியலுக்கு மக்கள் ரசிக்கிறாங்களே சார். இப்போ ரசிக்கல 27 வருஷத்துக்கு பிறகு மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா ஆட்சி திரும்ப ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஹரியானாவில் வராங்க. எப்படி மக்கள் வந்து இந்த வேலை தான். மக்கள் ஒற்றுமையாக இருக்கிற மக்களை சிதைச்சிட்டோம்னா அவர்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கும்ல, இதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த வாக்கு வங்கியில் கரெக்டாக அவங்க வாங்கிடுவாங்க. அந்த பாலிடிக்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எடுபடும். அந்த பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுபடலையே. எடுபட்டு தான் 10 வருஷத்துக்குள்ள நேரம் வந்து எதிர்கட்சியாக வந்திருப்பாங்களே, குறைந்தபட்சம் ஒரு 10 எம்எல்ஏ வந்திருப்பாங்களே. 24 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று என்ன ஆச்சு அவங்க நிலைமை? ஒரே ஒரு தொகுதியில் ஆல்ரெடி கன்னியாகுமரி ஜெயிச்சு இருந்தாங்க, அது போச்சே. அப்போ அவருடைய செல்வாக்கு அவ்வளோதான். இந்த பாலிடிக்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி எடுபடும்? இப்போ மொழி சார்ந்த விஷயம் ஒரு உணர்வுபூர்வமான பாலிடிக்ஸ். இப்போ இதை டச் பண்ணுறாங்கன்றது மூலமாக பொலிட்டிக்கலாக என்ன அறுவடை பண்ணுவாங்க? எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பாஜக இதில் மூலமாக என்ன பெற்றிருப்பாங்கன்னு பார்க்குறீங்க? ஒன்றும் அவர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இது தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி இந்த விஷயத்தை கை வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு அவங்களாம் சேர்ந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையினால திமுக மேலே இருக்கிற பல குற்றச்சாட்டுகளுக்கு மறந்து போய் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவாக போய் நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்போ இதில் அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? பர்டிகுலர் அண்ணாமலை ஏன்னா கோபேக் மோடின்னு சொல்கிறாரு, இவங்க கெட் அவுட் மோடிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் சீரியஸாக ஆகிறது. இப்போ ஆப்போசிட்டாக இவங்களும் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை டெல்லி பாஜக எப்படி ரசிக்கும் இந்த பாலிடிக்ஸ்? இல்லை, டெல்லி பாஜக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு வந்து உள்ள அவங்க ஒரு பரபரப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சிருக்காங்க. அந்த அரசியல் வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு வங்கி சரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது புரியல. இதை தொட்டா தமிழ்நாட்டில் என்ன இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லையே, இப்போ ஏன் பேசுறீங்க? இல்லை பர்டிகுலர் அரசியல் பண்ண தெரியல. இல்லை இப்போ பர்டிகுலர் இதில் 2 விஷயம். அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவோட நிலைப்பாடு என்ன, மோடியோட நிலைப்பாடு என்ன? இப்போ அமித்ஷா விஷயத்தை இது எப்படி பார்க்குறது? இந்த பாலிடிக்ஸை அண்ணாமலை இங்கே செய்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை அவங்களாம் அந்த நாலேஜ் போயிருக்காது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஜி ஒருத்தர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் பரபரப்பாக டெய்லி செய்தியில் வர்றாரு, சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக இருக்கிறாரு.
ஆயில் இந்தியாவில் கேஷ் ஸ்ட்ரைக் போடுறாங்க, அங்கே கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு தான் அவங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட். உள்ளே இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம் அங்கே எப்படி தெரியும்? தெரிஞ்சுதான் அவர் மாற்றிருப்பாங்களே. ரைட். இப்போ வேறு வரப்போறாரு, வேறு ஒரு அமித்ஷா வரப்போறாரு. வருவார், வந்துடுறான் தெரு வீட்டுக்கு போய் ஓட்டு கட்டுற போகிறாரா, இது நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துட போகிறாரா, ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து முன்னாடி 50 கார் பின்னாடி 50 கார் கட்சிக்கார 10 பேர் மாலை போட்டு அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே ஏற்றி விட போகிறாங்க. தமிழ்நாட்டில் உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து தெரு ஊருக்கு போய் தமிழ்நாட்டோட அரசியல் நேரம் பார்த்து தமிழ்நாட்டு நிலைமையை புரிஞ்சு. இல்லை, அண்ணாமலை இப்போ அந்த பர்சன் எடுக்க போறாரு. மார்ச் மாதத்துல வந்து வீடு வீடாக போயிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து மும்மொழி விஷயத்தை பற்றி ஒரு பிரச்சனை ஏற்கனவே நடந்து போனாரு. என் மண் என் மக்கள் அப்படி நடந்து போனாரு. அதில் என்ன பயன் கிடச்சிது? நடந்து போனார், தமிழ்நாடு முழுக்க நடந்து போனார். என்ன நடந்துச்சு? அவரே தோத்து போயிட்டாரு. நீங்கள் சொல்கிற கொள்கை என்ன, திட்டம் என்ன கொண்டு வந்துருக்கீங்க? மக்களை வந்து மதத்தை வச்சு பேசுகிறீங்க, ஜாதியை வச்சு பேசுகிறீங்க, மொழியை வச்சு பேசுகிறீங்க, திட்டத்தை வச்சு பேசுகிறீங்களா? அதாவது வளர்ச்சியை பற்றி பேசுகிறீங்களா, ஒற்றுமையை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை சார், என்னோட டவுட் என்னன்னா, இப்போ இந்த பாலிடிக்ஸ் எடுக்கிறது மூலமாக இது டிஎம்கேக்கு தான் வலுசு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை கொடுக்கல. மற்ற தலைவர்கள் இருப்பாங்களே, இப்போ அவங்க டெல்லிக்கு தகவல் சொல்லியிருப்பாங்களே, இந்த பாலிடிக்ஸ் நமக்கு எதிராக திரும்புது, நம்ம இதை மாற்றி அமைக்கணும், இல்லை இது இப்போ பேச வேண்டாம் அப்படி இந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கவே இல்லையா? இது இதே போக்கில் தான் போகுது. இது எப்படி இல்லை, கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க. ஏன்னா இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருக்குங்கிறது அவர்கள் ஒன்றும் புரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் இவ்வளோ நடந்தது இன்னும் புரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் மேல்மட்ட தலைவர்கள் இங்கே வந்து போன பிறகு ஐயா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு, இங்கே வேற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதிமுக எல்லாம் ஒன்றா நின்று பேசிட்டு இருக்கானுங்க, இந்த அரசியல் நம்ம கையில் எடுத்துக்கவே கூடாது, தேவையில்லாத இடத்துல கை வச்சுட்டோம், கொஞ்ச நாளைக்கு ஆற போடுங்க, தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறத பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஏன் இதில் கை எடுத்தாங்க அப்படின்னா, இந்த தர்மேந்திர பிரதான் பேசின விஷயம், பணம் தரமாட்டேன்ற விஷயம், 3 மொழி கொள்கை, இதெல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ பேசிட்டாங்க. அவ்வளோதான். அது கொஞ்ச நாள் இதை மறந்துட்டு வேற ஒரு பிரச்சனையை வேலை கையில் எடுப்பாங்க, சாமியை கையில் எடுப்பாங்க, வேற ஒரு பிரச்சனை தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோதான். அடுத்த கட்டமாக அந்த பாலிடிக்ஸ் எதை நோக்கி நகர்த்துறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி. ஓகே.